கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம 9ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். 9ஆம் சங்கீதத்துல 17 வசனங்களை நம்ம தியானித்திருக்கோம். இன்னைக்கு 18வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் அதாவது ஏழைகளா இருக்கவங்க, எளியவர்களா இருக்கவங்க என்னைக்குமே ஆண்டவர் என்னைக்குமே மறக்க மாட்டாரு. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள்னா கஷ்டத்துல இப்ப இருக்கும். ஒருத்தரால நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறோம். இப்போ ஒரு வேலையில நம்ம ஏழைகளா இருக்கோம். ஏழைங்க என்ன பண்ணுவோம், வேலை தேடி ஒரு முதலாளி கிட்ட போவோம். முதலாளி தன்னுடைய பணத்தினாலேயோ தன்னுடைய ஆதிக்கத்தினாலேயோ நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க. இல்ல மற்ற மனிதர்கள் ஆதிக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப சிறுமப்படுத்துறாங்க, ரொம்ப ஒடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சிறுமைப்பட்டவர்களோட நம்பிக்கை யார் மேல இருக்கும்? கர்த்தர் மேலதான் இருக்கும். என்னைக்காவது கர்த்தர் என்னுடைய கடனை தீர்ப்பாரு, என்னைக்காவது அவர் எனக்காக இறங்குவாரு. என்னுடைய எஜமான் உள்ளத்துல பேசி அவர் உள்ளத்துல பேசி என்ன இது மாதிரி ஒடுக்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மாற்றுவாரு, அவருடைய இருதயத்தை மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி சிறுமைப்பட்டவர்களுடைய இருதயம் யார முதலாவது தேடும் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தரை தான் தேடும். அது மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும்னா, ஆண்டவர் என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்வாரு, நம்மள ஒரு நாளைக்கு நம்மள ஆசீர்வதிப்பாரு, நம்மளையும் தலை நிமிர செய்வார் அப்படின்ற எண்ணங்கள் ஒருபோதும் அவங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் எளியவன் அதாவது ஏழைகளை என்னைக்குமே மறக்க மாட்டாரு. சிறுமைப்பட்டவர்களையும் அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. சரிங்களா? கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், எழுந்துருங்க கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். அப்படின்னா மனுஷன் ஏன் பலன் கொள்ளாதபடி செய்யறாங்க? துன்மார்க்க செய்யற மனுஷங்க நல்ல ஒரு பலனோட இந்த தீமை செய்யலாம் அந்த தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்களுக்கு பலனே இல்லைன்னா ஒரு விஷயம், ஒரு வேலையை நம்ம ஒரு தண்ணி பாட்டில தூக்கணும்னா கூட நம்மளுக்கு பலன் இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால கையால தூக்க முடியும். ஒரு வேலை செய்யணும்னா நம்மளுக்கு அந்த பலன் இருக்கணும், ஒரு காரியம் செய்யணும்னா நம்மளுக்கு பலன் இருக்கணும். ஒருவேளை அந்த பலனே நம்மளுக்கு சுத்தமா இல்ல, நம்ம ஒரு வியாதியில படுத்திருக்கோம், இல்ல பலனற்று படுத்து கிடக்குறோம் அப்படின்னும் போது நம்மளால யாருக்காவது தீங்கு செய்ய முடியுமா? நம்மளால எந்திரிக்க முடியல, யாருக்கும் நம்ம போய் நீ தீங்கு செய்ய முடியாது. அதனால சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு, அந்த மனுஷனை பலன் கொள்ளாதபடி செய்யுங்க. பலனே கொல்லக்கூடாது. அவனுக்கு பலன் இருந்தா தானே இது மாதிரி எனக்கு விரோதமா வருவான். பலன் கொள்ளாதபடி செய்யுங்க. ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். அந்த ஜாதிகள் அதாவது துன்மார்க்கமா இருந்தவங்க அவங்க எல்லாம் உங்களுடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கப்படணும். நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். நியாயம் தீர்க்க அவங்க தப்பு பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றார். அடுத்தது, ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஒரு சில மனுஷர்கள் அவங்க மனுஷங்க தானே நினைப்பே இல்லாம வெறும் அற்ப மனுஷர்கள்ன்ற எண்ணம் இல்லாம தன்னால எல்லாவற்றையும் செய்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நம்மளுடைய அதிகாரத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நம்மளுடைய ஆள் பலத்தினால சாதிச்சிட முடியும், நம்மளுடைய ஆயுத பலத்தினால சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க வெறும் மனுஷங்க. ஆண்டவர் ஒரே ஒரு செகண்ட் அவங்கள கைவிட்டாருன்னா அவங்க அப்பயே அழிந்து போவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம வெறும் மனுஷங்க. நம்ம எப்பயுமே இதை நினைச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம வெறும் அற்ப தூசி. ஒரே ஒரு நொடி பொழுது நம்மள கைவிட்டாருன்னா நம்ம அழிந்து போயிடுவோம் அப்படின்றத நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களும் அதாவது துன்மார்க்கரும் துன்மார்க்கமான ஜாதிகள் அவங்க மனுஷங்கன்னு அறியட்டும்.
அதனால அவர் சொல்றாரு மனுஷங்கன்றத அறியட்டும், அவங்களுக்கு பயம் உண்டாக்கும், அவங்களுக்குலாம் பயம் உண்டாக்கும். ஆண்டவரே நீங்க பயம் உண்டாக்குங்க, நீங்க வந்துட்டு இது மாதிரி மனுஷங்க தான், நம்ம வெறும் மனுஷங்க தான், நம்ம இப்ப உயிர் போச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களுக்கு தீமை செய்ய விரைந்து ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லி அவர் விண்ணப்பம் பண்றார். மனுஷர்கள் அநேகர் வந்து நம்மள விரோதமா எழும்பலாம், ஒடுக்கலாம், என்ன வேணாலும் செய்ய நினைக்கலாம். ஆனா நம்ம சங்கீதக்காரன் ஆகிய தாவீது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் புலம்பி அழுகிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், ஆண்டவரே எப்படியெல்லாம் எழும்புறாங்க, எப்படியெல்லாம் எனக்கு குழி வெட்டுறாங்க, எப்படியெல்லாம் என்னை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் யார்கிட்ட கொட்டி தீக்கிறாருன்னா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் கொட்டி தீக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மள கொடுக்குறாங்களா, ஒருத்தவங்க வேதனைப்படுத்துறாங்களா, கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்கு விரோதமா நம்ம யுத்தம் பண்ணோம்னா ஒரு நாள் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதே கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அதனால நீங்க என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க வழிகளை செவ்வையாக்குவார். நம்ம இன்னைக்கு சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் முழுமையாக தியானித்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல இருந்து நம்ம 10ஆம் சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பிக்கலாம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.